இந்த வீடியோவில் நாம் வடகறி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வடகறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சிக்குங்க. இது வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து ஜாரில் வச்சு அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். நல்லா குறைன்னு அரைச்சிக்குங்க. நைஸாக அரைக்காதீங்க ரொம்ப. வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலப்பருப்பு மாவை எடுத்து உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அதை மூடி போட்டு வேக வச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள். அதை எடுத்து நல்லா புட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குங்க. கொஞ்சம் ஆறின உடனே இது மாதிரி தூளாக புட்டு போட்டுக்குங்க. இதை எடுத்து வச்சுக்குங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்குங்க. கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டுக்குங்க. அதில் அதுவும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்தோடனே 4 பீஸ் அந்த பச்சை மிளகாவை போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதை போட்டு வதக்கிக்குங்க. வெங்காயத்தை வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்குங்க. அதையும் அது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு. இப்போ எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மிளகாத்தூள். இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அந்த தூள் பண்ணி வச்சுருந்த கடலப்பருப்பு மாவை எடுத்து அதில் போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து போட்ட உப்பு வந்து அந்த கடல மாவில் இறங்கும். இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்குங்க. வடகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.